புதையல் தீவு எபிசோட் நம்பர் 10. என்னடா பண்ணுற? குண்டர்களின் இரும்பு பிடியில் பாலு அகப்பட்டு கொண்ட அதே சமயம் அங்கே பாழடைந்த பங்களாவில் இருட்டறையில் தனியே இருந்த குடுமிநாதனும் தில்லி பாபுவும் என்ன நடக்கிறது, பாலு எங்கே போனான் என்று புரியாமல் குழம்பி தவித்து கொண்டிருந்தார்கள். குடுமி, நிச்சயம் அவன் ஒன்றுக்கு போவதற்காக போகலடா தில்லி. எனக்கென்னவோ அவன் இவங்களை உளவு பார்க்கறதுக்குத்தான் வெளியில் தப்பிச்சு போயிருக்கான்னு தோணுது. இல்லாட்டி அரை மணி நேரமாக ஒருத்தன் ஒன்றுக்கு போவான் என்றான். கரெக்ட், எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனால் இந்த குண்டன் ஏன் இப்படி செய்யணும்? நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா நாமும் கூட போயிருக்கலாமில்ல என்று அங்கலாய்த்தான். இருக்கலாம், அவன் ரகசியமாக எதையாவது நமக்கு குறிப்பால் உணர்த்தி இருக்கலாம். நாம் கவனிக்க தவறியிருப்போம். இப்போ அதை பேசி பிரயோஜனமில்லை. முதல்ல இங்கே இருந்து தப்பிச்சாகணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லு என்றான் குடுமி. இனிமே வழிகிலியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா முடியாது. எப்படியும் இந்நேரம் அந்த புதையல் என்ன, இவங்க யாரு, என்ன செய்கிறாங்கன்னு பாலு கண்டுபிடிச்சிருப்பான். அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். நாம் கதவை உடைச்சிட்டு ஓடிட வேண்டியதுதான். முதல்ல பாலுவை பார்த்துடணும், அப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்கலாம் என்றான் தில்லி. இருவரும் ஒரு முடிவுடன் எழுந்து இருளில் நடந்து வந்த அந்த அறையின் கதவருகே நின்று லேசாக தொட்டார்கள். யாரும் இல்லாவிட்டால் கதவை மோதி திறக்க பார்ப்பது அல்லது அறையின் ஒரு ஓரத்தில் இருந்த ஒரே ஒரு ஜன்னலை உடைத்து எடுத்து வெளியே குதித்து விடுவது என திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அவசியமே இல்லாத வகையில் அந்த அறையின் கதவு தொட்டதுமே திறந்து கொண்டு விட்டது. அதிர்ஷ்டம்டா நமக்கு என்றான் தில்லி. யாரும் வழியில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். 1 2 3 என்று தமக்குத்தாமே சொல்லிக்கொண்டு ஒரே பாய்ச்சலில் தடதடவென்று இறங்கி வெளிக்கதவை அடைந்து பாய்ந்து வெளியேறி கண்ணை மூடிக்கொண்டு தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தார்கள். சுமார் 50 அடி தூரம் ஓடிய பிறகுதான் அவர்கள் நின்று திரும்பி பார்த்தார்கள். சே, எல்லோரும் தான் புதையலை எடுக்கப் போயிருப்பார்களே, இங்கு யாருக்காக தாங்கள் இப்படி பயந்தோம் என்று அவர்களுக்கே ஒரு கணம் வெட்கமாக இருந்தது. சரி, உடனடியாக பாலுவை சந்திப்பதுதான் முக்கியம். அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று மீண்டும் நினைவூட்டினான் தில்லி. என்னடா செய்யலாம்? 2 சாத்தியங்கள் தான் குடுமி. ஒன்று, பாலு புதையல் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு பாதுகாப்பாக எங்கேயாவது பதுங்கி இருக்கலாம். அல்லது ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு குண்டர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கலாம். முதலாவதுக்கு சாத்தியங்கள் குறைவு, அடுத்ததுக்கே வாய்ப்பு அதிகம். எப்படியானாலும் அவன் கண்டுபிடிக்காம இருக்க மாட்டான். எனக்கு அவனை நன்றாக தெரியும் என்றான் தில்லி. சரி வா, அவனை கண்டுபிடிப்போம் என்றான் குடுமி. அதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் என்ற தில்லி பாபு தன் நிசாரின் பொத்தான்களை நெகிழ்த்தி உள்புறம் கையை விட்டு எதையோ எடுத்தான். என்னடா பண்ற என்று அழுத்து கொண்டான் குடுமி. ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன் என்று சட்டென்று பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தடியின் மறைவுக்கு ஓடிய தில்லி பாபு சரியாக 1.5 நிமிடங்கள் கழித்து திரும்பினான். என்னதுடா என்று மீண்டும் கேட்டான் குடுமி. ஒன்றுமில்லை, நேற்று சாயங்காலத்திலிருந்து எங்கள் மீனவர் சங்க தலைவர் ஒரு பொருள் காணாமல் தேடிக்கிட்டு இருப்பார். திரும்பி போனதும் அவருக்கு விளக்கம் சொல்லணும் என்றவன், இப்போ உனக்கு சொன்னா புரியாது, நீ வா, நாம் பாலுவை தேடுவோம் என்று நடக்க ஆரம்பித்தான். இவன் எப்பவுமே இப்படித்தான் என்று அழுத்துக்கொண்டு குடுமி அவன் பின்னால் நடக்க ஆரம்பித்தான். அவர்கள் கடற்கரை
வெளியை அடைவதற்கும் பாலுவை குண்டர்கள் படகில் பார்த்துவிட்டு கொத்தாக அவன் தலைமுடியை பிடித்துக்கொண்டு நிற்பதற்கும் சரியாக இருந்தது. இருவரும் அதிர்ந்து போனார்கள். ஐயோ, பாலு மாட்டிக்கொண்டு விட்டான். இந்த புதையல் குண்டர்கள் அவனை என்ன செய்வார்களோ? நிச்சயம் கடலுக்குள் இழுத்து போய் தள்ளித்தான் விடுவார்கள். நீச்சல் தெரியாத பாலுவால் ஒரு நிமிடம் கூட தண்ணீரில் தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் குண்டன் வேறு. கிரிமினல் குண்டர்களெல்லாம் ஒல்லி பிச்சாடாக இருக்கிறார்கள். இந்த நல்ல பாலு மட்டும் ஏன் தான் இப்படி நீ குண்டானாக இருக்கிறானோ? யோசிக்க நேரமில்லடா குடுமி. விபரீதம் ஆரம்பிச்சாச்சு. நாம படகில் ஏறி கிளம்பியாகணும். எப்படியாவது பாலுவை மீட்கணும் என்றான் தில்லி. அவர்கள் வந்திருந்த கட்டுமரம் அப்போது அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. அதாவது வட்ட வடிவமான தீவின் ஒரு முனையில் அவர்கள் அப்போது நின்று கொண்டிருந்தார்கள். சரியாக 100 அடி நடந்து வலப்புறம் கடற்கரை திரும்பும் இடத்துக்கு போனால் பாலுவும் நண்பர்களும் வந்த படகு இருக்கும். இதுவும் நல்லதுக்குத்தான். நாம கிளம்புறதை குண்டர்கள் பார்க்க முடியாது. நீ என் பின்னாலேயே ஓடிவா என்று உத்தரவிட்டு தில்லி பாபு மரங்களின் பின்னால் வேக வேகமாக ஓட ஆரம்பித்தான். அவனை பின்தொடர்ந்து குடுமிநாதனும் தன் குடுமி காற்றில் பறக்க ஓடத் தொடங்கினான். அவர்கள் தம் படகை அடைந்து மணலில் அதனை தேய்த்து தள்ளி திருப்பி கடலுக்குள் வேகமாக தள்ளிவிட்டு பாய்ந்து ஏறிக்கொண்டதும் கட்டுமரம் நீரில் ஒய்யாரமாக மிதக்க ஆரம்பித்தது. முதலில் இருந்த வேகமான ஆட்டம் சற்றே குறைந்து ஒரு பேலன் கிடைத்ததும் தில்லி பாபு வேக வேகமாக தடுப்பை வலிக்க ஆரம்பித்தான். ஓர் அரை வட்டம் அடித்தான். பாலு போய்கொண்டிருக்கும் படகை அடைய முடியும். அதற்குள் அவர்கள் வெகு தூரம் போயிருப்பார்களா என்கிற சந்தேகமும் அவர்களுக்கு இருந்தது. சே, தப்பு பண்ணிட்டோமாடா. பாலுவுக்கு எதனானா அவன் வீட்டுக்கு என்ன சொல்றதுன்னு கவலையா இருக்குடா என்றான் குடுமி. இப்போ வேண்டாத பேச்சுகள் வேணாம். நல்லதை நினைத்து நம்ம கடமையை செய்வோம். சங்கடமான சமயங்களில் கலங்காமல் இருக்கிறது தான் வீரம். எங்கள் மீனவர் சங்கத் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் இதை என்றான் தில்லி பாபு. 5 நிமிடங்களில் அவர்கள் பாலு போய்கொண்டிருந்த படகை பார்த்து விட்டார்கள். அதோ அதோ என்று குடுமிநாதன் கத்தினான். கவனமாக கேள் குடுமி. நான் இப்போ வேகமாக கட்டுமரத்தை செலுத்துவேன். எப்படியும் ஒரு 20 அடி தூரத்தில் அந்த படகுக்கு நெருக்கமாக கொண்டு போயிடுவேன். கிட்ட போனதும் நீ பாலுவை பார்த்து குதிக்க சொல்லி கத்து. பாலு பயப்படாமல் தண்ணியில் குதிச்சிடணும். அவன் குதித்ததும் நான் துடுப்பை உன்னிடம் கொடுத்துட்டு தண்ணியில் குதிப்பேன். எப்படியாவது அவனை இழுத்துட்டு வந்து நம்ம கட்டுமரத்தில் சேர்த்துடுறது என் பொறுப்பு. அது வரைக்கும் கட்டுமரம் கவிழாமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு கட்டுமரத்தை எப்படி தள்ள வேண்டும் என்று சில எளிய வழிகளை குடுமிக்கு போதித்தான் தில்லி பாபு. இருபுறங்களிலும் சமமான அளவு அழுத்த வேண்டும். தண்ணீருக்குள் அழுந்தும் துடுப்பை மிகவும் அழுத்த தேவையில்லை. ஓரளவு அழுத்தினால் போதும். ஆனால் ஒரு சீரான வேகத்தில் நீரை தள்ள வேண்டும். சரியாக தள்ளுகிறோமா என்கிற சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பயப்பட வேண்டாம். கட்டுமரத்தின் திசை மாறினாலும் நிச்சயம் மூழ்காது. இவ்வாறு சொல்லிவிட்டு ஆவேசம் வந்தவன் மாதிரி பாலு போய்கொண்டிருந்த படகை நோக்கி கட்டுமரத்தை செலுத்தினான் தில்லி பாபு. எப்படியாவது பாலுவை தங்களை பார்த்து விட்டால் பரவாயில்லை என்று கடவுளை வேண்டிக் கொண்டான். ஆனால் அந்த இருட்டில் ஒரு கட்டுமரம் வருவது கண்ணில் படுவதே சிரமம். படகுக்குள்ளாவது ஒரே ஒரு ரிக்கேன் விளக்கு இருப்பது தெரிந்தது. இருளில் ஒரு கட்டுமரம் எப்படி கண்ணில் படும்? இருப்பினும் குத்துமதிப்பாக அந்த படகை குறிவைத்து வேக வேகமாக செலுத்தியவன் அடுத்த 10 நிமிடங்களில் கணிசமாக நெருங்கி வந்துவிட்டான். குடுமி, இதான் சமயம், நீ குரல் கொடு என்று உத்தரவிட்டான் தில்லி. பாலு, நாங்கள் வந்துட்டோம், நீ குதிச்சிடு என்று
தொண்டை கிளிய கத்தத் தொடங்கினான் குடுமிநாதன். படகிலிருந்த பாலுவுக்கு 4-5 முறை குடுமியின் குரல் மங்களாகவே கேட்டது. தன் பிரமையாக இருக்கும் என்றுதான் முதலில் நினைத்தான். குண்டர்கள் படகில் அமர்ந்து சீட்டாடத் தொடங்கி இருக்கவே அவன் கடலை நோட்டமிடுவதற்கு எந்த சங்கடமும் இருக்கவில்லை. தற்செயலாகத்தான் அவன் குடுமியும் தில்லியும் வந்து கொண்டிருந்த கட்டுமரத்தை பார்த்தான். ஒரு கணம் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. கட்டுமரத்தில் தான் ஆடியபடி நின்று கொண்டு பாலு பாலு என்று கத்திய குடுமிநாதனை பார்த்ததுமே அவனுக்கு வீரம் வந்துவிட்டது. குதி குதி என்ற அவனது குரல் இப்போது அவனுக்கு தெளிவாக கேட்டது. ஒரே ஒரு கணம் தனக்கு நீச்சல் தெரியாது என்பதை மட்டும் நினைத்து பார்த்தான். ஆனால் இது நீச்சல் கற்றுக்கொள்ளும் சமயம் அல்ல, கடலை எதிர்த்து போராட வேண்டிய சமயம். நண்பர்கள் நிச்சயம் ஏதாவது திட்டமுடன் தான் வந்திருப்பார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தான். என்னடா பார்க்கிற என்றான் ஒரு குண்டன். அவ்வளவுதான். கபால் என்று படகின் விளிம்பை பிடித்து ஒரு காலை தூக்கி போட்டு மேலே ஏறினான். கண்ணிமைக்கும் நேரம் கூட இல்லை. கடவுளே காப்பாத்து என்று மனதுக்குள் கத்தி கொண்டபடி தொபீரென்று நடுக்கடலில் குதித்தான் பாலு. அதே சமயம் தில்லி பாபு கட்டுமரத்தின் துடுப்பை பாலுவிடம் கொடுத்துவிட்டு, மன்னிக்கு தப்பா எழுதிக்கிறாங்க, குடுமிநாதனிடம் கொடுத்துவிட்டு சட்டையை கலட்டிவிட்டு தயாராக இருந்தான். பாலு குதித்ததை பார்த்ததும் அவனும் கட்டுமரத்திலிருந்து கடலுக்குள் பாய்ந்தான். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி.